உங்க மாட்டோட பால் உற்பத்தி கம்மியா இருக்குதா? குச்சி தீவனங்களை கொடுக்கறது மூலியமா பால் உற்பத்தி அதிகம் பண்ணும் அப்படின்னு நம்புறீங்களா? வெளியே வாங்குற குச்சி தீவனத்துல என்ன கலந்துருப்பாங்க, அதுல கரெக்டான அளவுல நியூட்ரிஷனை கலந்துருப்பாங்களா, இந்த மாதிரி பயம் எல்லாம் உங்களுக்கு இருக்கா? அப்படி ஒரு கலப்படமான நீங்க பெல்லட்டை வாங்கினதுக்கு அப்புறம் இதை கொடுக்கறதுனால பால் உற்பத்தி கம்மியாகுமோ இல்ல கரெக்டான நியூட்ரிஷன் மாடுகளுக்கு வருமா அப்படிங்கிற பயத்தோட இருக்கீங்களா? இப்ப நீங்க கடையில இருந்து வாங்குற குச்சி தீவனத்தை கொடுக்கறதுனால மாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்கு யாருங்க பொறுப்பு? ஒரு பெல்லட் மிஷினை எங்க வேணாலும் வாங்கலாங்க. ஆனா அதுக்கு சர்வீஸ், அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம போய் எங்க கேட்போம்? ஓன் மேனுபேக்சரிங்ல வாங்கினா இந்த பிரச்சனை எல்லாம் வருமா? நீங்க வெளியே குச்சி தீவனம் வாங்குறதுக்கும் நம்மளே மிஷினை வாங்கி ஓனா உற்பத்தி பண்றதுக்கும் எத்தனை லட்சம் மிச்சமாகும் தெரியுமா? வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு பெல்லட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி பெல்லட் பிஸ்னஸ்ல தான் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஆடு மாடு அதுக்கப்புறம் நீங்க மாடு கோழி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பண்ணை நடத்திட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை, வெளியே பெல்லட்டை வாங்கி கொடுக்கும்போது மாட்டுக்கு ப்ராப்ளம் வருமா, கரெக்டான நியூட்ரிஷன் அளவு போய் சேருமா, இல்லை அதுல என்னெல்லாம் கலப்படம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருக்குங்க. ஸோ இந்த பயம் எதுவுமே இல்லாம நீங்களே குவாலிட்டியா பெல்லட்டை ஈஸியாக மேக் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் நம்ம எம்டிஎம்ல பெல்லட் மேக்கிங் மிஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மிஷினை வாங்குறது மூலிமா நீங்கள் எவ்வளோ லாபம் பார்க்கலாம், நீங்கள் எவ்வளோ மாட்டுக்கான கரெக்டான நியூட்ரிஷனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய நம்ம எம்டிஎம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எம்டிஎம்ல பெல்லட் வாங்குறதுல ஒரு பெரிய ப்ளஸ் என்ன தெரியுங்களா? இது ஒரு ஓன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க. ஸோ அதனால உங்களுக்கு சர்வீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கான ரீச்சாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் ஒரு பெல்லட் மேக்கிங் மிஷினை வாங்கி ஈஸியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு பெல்லட் மிஷின் வாங்கும்போது அடுத்த ப்ளஸ் என்ன தெரியுங்களா? நீங்களே ஓனாக பெல்லட் பண்ணும்போது என்ன ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் மாட்டுக்கு எந்த அளவுக்கு கால்சியம் வேணும், எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் வேணும், இந்த மாதிரி எதா இருந்தாலும் நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணி பெல்லட் பண்ணும்போது உங்க மாட்டுக்கு உண்டான பால் உற்பத்தி அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. இதுவே நீங்க வெளியே வாங்கும்போது அவங்க என்ன போட்டிருப்பாங்கன்னே தெரியாது. கண்டிப்பா இதனால மாட்டுக்கு பிரச்சனை வரலாம். ஸோ அதனாலதான் சொல்றேன், ஓனா நீங்களே பெல்லட் பண்ணும்போது நிறைய பிளஸ் இருக்கு. அடுத்தது நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்ல பெல்லட் மிஷின் வாங்கும்போது பெரிய பிளஸ் என்ன தெரியுங்களா? 10 HP, 15 HP, 20 HPன்னு 3 மாடல்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இந்த 3 மாடல்லையும் 10 HP பார்த்தீங்கன்னா 300 கிலோ, 15 HP பார்த்துட்டீங்க அப்படின்னா 400 கிலோ, 20 HPன்னு பார்த்துட்டீங்கன்னா 500 கிலோ. ஸோ இந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ அவுட்புட் எடுத்துக்க முடியுங்க. ஸோ அதனால அவுட்புட் அதிகரிக்க உங்களால் ப்ராஃபிட்டே அதிகரிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இப்போ நீங்களே ஓனா வச்சிருக்கீங்க அப்படின்னா 400 கிலோ அப்படிங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வகையிலையும் நம்ம மிஷின் வாங்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் எந்த ஹெச்பி மோட்டரில் நீங்கள் பெல்லட் வாங்கினாலும் நம்ம எம்டிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் ஓன் மேனுஃபேக்சரிங் மோட்டார்ஸுங்க. ஸோ அதுவும் இதில் ப்ராப்பராக காப்பர் வைண்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் போது காப்பரில் கலப்படம் பண்ண முடியாது. ஸோ அதனால ஓன் மேனுஃபேக்சரிங்கில் காப்பர் வைண்டிங் மோட்டார்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு எந்த இடத்துலையும் சூடாகிறதோ இல்லை லைஃப் ரொம்ப இந்த கொஞ்ச நாள் ஓட்டிட்டு சீக்கிரம் காயில் போகிறதோ இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராதுங்க. ஏன்னா நம்மளோட மோட்டர்ஸுமே ஓன் மேனுஃபேக்சரிங். அடுத்தது நீங்கள் வெளியே பெல்லட் வாங்கும்போது அதில் ஏகப்பட்ட காஸ்ட் வைப்பாங்க. என்னென்ன காஸ்ட்? அவங்க ரா மெட்டீரியல் காஸ்ட் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டர் சார்ஜ், அதுக்கப்புறம் டீலர்ஷிப் சார்ஜ்னு ஏகப்பட்ட சார்ஜ் கொடுத்து தான் நீங்கள் பெல்லட் 1 கிலோ வாங்குவீங்க. ஆனால் அதே 1 கிலோவை நீங்கள் உங்களோட மிஷினில் செய்யும் போது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கிடையாது. ரா மெட்டீரியல் செலவு மட்டும்தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே உங்களுக்கு லாபம் தான். ஆனால் இதெல்லாம் தாண்டி பெரிய மைனஸ் எங்கே தெரியுங்களா? அவங்க என்ன கலப்படம் வேணாலும் பண்ணியிருப்பாங்க, எதை வேணாலும் போட்டுருவாங்க. எது ரேட்டு கம்மியாக கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி போட்டு பெல்லட் செஞ்சுருப்பாங்க. இந்த ரிஸ்க் நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் பெல்லட்ஸில் இருக்காதுங்க. ஏன்னா நீங்களே பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ரிஸ்க்கு மேஜராக கம்மி பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பெல்லட் வாங்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஆயிரக்கணக்கில் லாபம் கிடைக்கிறதுங்கிறத தாண்டி உங்கள் மாடு ஆரோக்கியமாக இருக்குங்க. இவ்வளோ சிறப்பம்சம் உள்ள இந்த பெல்லட் மேக்கிங் மிஷினை வாங்குறதுக்கு சரியான நேரம் தான். ஆடி ஆஃபராக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆஃபரை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆனால் நான் சொன்ன ஆஃபர் எல்லாத்துக்கும் கிடையாது. ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற 15 பேத்துக்கு மட்டும்தான். ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு டக்குன்னு கால் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாதுங்க, கீழே பெல்லட் நான் கீழே டெக்ஸ்ட் கொடுக்குறேன்ல, இந்த பெல்லட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பண்ணீங்க அப்படின்னா இந்த மிஷினை குறைந்த முன்பணம் கட்டி இஎம்ஐலையும் வாங்கிட்டு போயிட முடியும். இந்த டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.